அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த ஜாதகத்தை கவனியுங்கள். சிம்ம லக்கணம். லக்கணத்தில் சூரியன், குரு, புதன். 4 ராகு, சனி. 6 சந்திரன். 7 செவ்வாய். 10 கேது. 11 சுக்கிரன். இவர் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு எழுத்தாளராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றவர். அவருக்கு வயது 69. இப்பொழுது அவருக்கு சனி திசை ராகுபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் சனி திசை நல்ல பலனை கொடுக்காது. அதிலேயும் ராகு புத்தியை சொல்லவே வேண்டாம். ராகுவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். ராகு திசை சனி புத்தி முடிவு வரை சனி திசை ராகு புத்தி முடியும் வரை உங்களுக்கு நேரம் சுமாராக இருக்கிறது. கவனமாக இருங்கள். அப்படி இப்படி என்று பலன் சொல்லி முடித்துவிட்டது. கடைசியில் இவரோடு ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கும் கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும். அவர் ஒரு பெரியவர். ஜாதகத்தை பார்த்து இவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். நம்மளுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்குது, 5ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்குது. 5ஆம் அதிபதி லக்கணத்தில் திக்பலம் விட்டு இருக்கிறார். அதனால் குழந்தைகள் இவருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறது, குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னோம். உடனே ஐயன் முகத்தை சுரித்தார். ஏன் என்று கேட்டதற்கு, இவருக்கு குழந்தை பிறக்கவே இல்லை, இவருக்கு குழந்தை பிறக்கும் அமைப்பு இல்லை என்று டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். நீங்கள் குழந்தை இருக்கிறது என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். நம்மளுக்கும் தூக்கி வாரி போட்டு விட்டது. டக்கென்று ஒரு யோசனை. இவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்தால் லக்கண சந்தியில் பிறந்திருக்கிறார். உடனே லக்கணத்தை மாற்ற வேண்டியதுதான். இப்போது கவனியுங்கள். இவர் கடக லக்கணத்திலே பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு, சனி. 5ஆம் அதிபதி செவ்வாய். லக்கணத்துக்கு 8 மறைவு. குழந்தையை கொடுக்க வேண்டிய காரகனான குரு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அந்த குருவுக்கு பாருங்கள், சனியின் 10ஆம் பார்வை, செவ்வாயின் 7ஆம் பார்வை. எப்படி குழந்தை பிறக்கும்?